2023ல எனக்கு பால்டிங் பங்கமான நிலைமையில இருந்தது. அப்ப எடுத்த பிக்சர் தான் இது. 2025 இப்பயும் நான் அதே மாதிரி ஃபுல் ட்ரிம் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு ஃபோட்டோ எடுத்து 23 vs 25 ஹெட்ல என்ன சேஞ்சஸ் வந்திருக்குன்றத பார்க்கலாம் வாங்க. இது என்னோட மண்டபத்திரம் சீரிஸ் பார்ட் 1. உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைச்சீங்கன்னா ஒரு ஃபாலோ போட்டுக்கோங்க. ஓகே, இப்போ இந்த ரெண்டு பிக்சரும் ஆல்மோஸ்ட் சிமிலர்லி ஒரே ஆங்கிள் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். கிளார் அடிச்சாலும் பரவாயில்லன்ட்டு மண்டைக்கு மாதிரி பெரிய பல்பு போட்டு தான் ஃபோட்டோ எடுத்திருக்கேன். ஓகே, கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்த்தா இந்த லெஃப்ட் சைடில் கிரியேட் ஆயிருக்க யூக்கும் ரைட் சைடில் இப்போ கிரியேட் ஆயிருக்க யூக்கும் அந்த வித் டிஸ்டன்ஸ் நல்ல நோட்டிசபிளா கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். நான் புதுசா ஏர்லைன்ல கிரியேட் பண்ணல. லெஃப்ட் சைடில் இருக்க பிக்சர்ல எங்கெங்கெல்லாம் ஹேர் டென்சிட்டி ரொம்ப கம்மியா இருக்கோ அதெல்லாம் ரைட் சைடில் இருக்க பிக்சர்ல நல்ல கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்கதால ஏதோ புது ஹேர்லைன் வந்திருக்க மாதிரி தெரியுது. அவ்வளவுதான். லெஃப்ட் சைடை ஜூம் பண்ணி பார்த்தோம்னா உங்களுக்கு நிறைய இடத்துல ஷைனா தெரியும். அந்த டென்சிட்டி வந்து எவ்வளோ கம்மியா இருந்திருக்குன்றதை நீங்க ஈஸியா நோட்டீஸ் பண்ணலாம். சில இடத்துல வந்து வளரவே வளராதுன்ற மாதிரி எல்லாம் இருந்திருக்கு. ஆனா ரைட் சைடில் பார்த்தா ஓவரால் ஹெட்டை கம்பேர் பண்றதுக்கு அந்த இடத்துல டென்சிட்டி கம்மியா இருந்தாலும் 2023 கம்பேர் பண்றதுக்கு அந்த இடத்துல டென்சிட்டி செமையா இம்ப்ரூவ் ஆயிருக்கு. கொஞ்சம் முடி கிராஜுவலா அண்ட் ஈவன் அவுட்டா க்ரோ ஆக ஆரம்பிக்குதுன்னு நினைக்கிறேன். லெஃப்ட் சைடு இருக்க பிக்சர்ல சைட்ல இருக்க ஹேர் டென்சிட்டிக்கும் நடுவில் இருக்கிறதுக்கும் கம்பேர் பண்ணா நல்ல ஷைனிங் பளக்கன்னு அடிக்குது. ரைட்ல இருக்கு, ஆனா அந்த அளவு இல்ல. பட் ஆனாலும் இருக்குங்க, நல்ல தெரியுதுங்க. மேபி இப்போ நான் ஃபுல் ட்ரிம் பண்ணிருக்கிறதால உங்களுக்கு எனக்கு முடி கம்மியா இருக்கிறது வந்து ஈஸியா நோட்டீஸ் ஆகப்படலாம். பட் இப்போ இருக்கிற இந்த முடி நல்லா வளர்ந்து நல்ல டென்சிட்டி இம்ப்ரூவ் ஆச்சுன்னா உங்களுக்கு பார்க்கும்போது அப்படி தெரியாது. இதை பத்தி நான் ஆல்ரெடி ஒரு ரீல்ல சொல்லியிருக்கேன், விஷுவல்ஸும் காமிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். சரி, திரும்பியும் ஷார்ட்டா சொல்றேன். லெஃப்ட் சைட்ல இருக்க பிக்சர் 2023 2024ல என்னோட ஹேர் வந்து செம்ம பீக்கான க்ரோத்ல இருந்துச்சு. அப்போ பார்க்குறப்ப இப்படி தான் இருப்பேன், செம்ம ஃபுல்லா இருப்பேன். இப்போ 2025ல இப்படி இருக்குன்னா, பட் இந்த ஃபுல் ட்ரிம் பண்றதுக்கு ஒரு நாள் முன்னாடி இப்படி தான் இருந்தேன். பார்க்கும்போது பால்டிங் அப்படின்னு சொல்ல முடியாது. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, காத்தடிக்காத போது நம்ம கமலஹாசன் மாதிரி ஜாலியா ஸ்டைல் பண்ணி சுத்துறான். காத்தடிச்சா மட்டும் கொஞ்சம் நவுந்து போக முடியாத வேலை வரும். ஸோ அந்த மாதிரி நிலைமையில நீங்க இருப்பீங்க. மேபி நான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப லேட்டா ரியலைஸ் பண்ணிட்டேங்க. லெஃப்ட் சைட்ல இருக்க பிக்சர் பாத்தீங்களா இல்லையா, நிறைய கொட்டி அந்த இடம் ஷைனே ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ரியலைஸ் பண்ணி ஒரு ஹேர் க்ரோத் ரூட்டின்குள்ள வந்தேன். இதை நான் முன்னாடியே கொஞ்சம் ரியலைஸ் பண்ணியிருந்தேன், ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே பண்ணியிருந்தேன் அப்படின்னா என்னால் என்னோட ஹேர் லைனையுமே காப்பாற்றிருக்க முடியும். அன்ஃபார்ச்சுனேட்லி இருக்கிற முடி தான் என்னால் காப்பாற்ற முடிஞ்சது, இருக்கிற டென்சிட்டி தான் இம்ப்ரூவ் பண்ண முடிஞ்சது. அந்த பாயிண்ட் தான் நானும் உங்களுக்கு சொல்ல வரேன். ஒரு இடத்துல முடி விழுந்து ஷைன் ஆயிடுச்சுன்னா நீங்க என்ன ட்ரீட்மெண்ட், என்ன மெடிசனு, என்ன முயல் ரத்தம், குரங்கு ரத்தம் அப்ளை பண்ணாலும் அது வராது. அன்லெஸ் அண்ட் அன்டில் யூ டூ அ டிரான்ஸ்பிளான்ட், பின்னாலேருந்து எடுத்து வச்சா மட்டும். இப்போ தட்ஸ் வாட் மக்களே, என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாது இதெல்லாம் பற்றி தான் அப்கமிங் ரீல்ஸ்லையும் வீடியோலையும் ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். மேபி யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தெரிஞ்சால் ஒரு ஃபாலோ போடுவோம், எல்லாம் தட்டி விட்ருங்க. உங்களுக்கு வேலை நிறைய இருக்கும். இது ஒரு பிரச்சனையாக நீங்கள் கன்சிடர் பண்ணலன்னா தென் ஒரு மேட்டரே கிடையாதுங்க. நானே இப்போ அந்த ஸ்டேட்டில் தான் இருக்கேன். இதை எப்படி அக்செப்ட் பண்ணிக்கலாம்னு போடுவேன், இதை எப்படி ஃபைட் பண்ணலாம்னு போடுவேன், மாற்றி போடுவேன். யாருக்கு எது யூஸ்ஃபுல்லாக இருக்கணுமோ எடுத்துக்கிட்டோம். உடம்பு பார்த்துக்கோங்க, மனசு பார்த்துக்கோங்க, மண்டபத்திரம். டாடா.